ஃபோர்வீஸ் மசாஜ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஃபார்ம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இப்போ எவ்வளோ இவி ஸ்டேஷன்ஸ் இருக்குது, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அண்ட் 2030 இது எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்டட் ஃபிகரை கொடுத்துருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா 1800 சார்ஜிங் ஸ்டேஷன் தான் இந்தியாவில் இருந்துச்சான். அது 2024 16,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024 மார்ச் கணக்குப்படி பார்க்கும்போது இப்போது கரண்ட்லி நம்ம பார்த்தோம்னா 26,000க்கு மேலே அது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது 26,000க்கு மேலே இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியாவில் இருக்கிற இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் 2030 கிட்டத்தட்ட 5 கோடி இவி சார்ஜிங் ஸ்டேஷன் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் அளவுக்கு இவி சார்ஜிங் ஸ்டேஷனை ஆட் பண்ணிகிட்டே போனால் தான் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கான நோக்கமே. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குற கம்பெனி டாடா பவர். ஏன் டாடா பவர்? டாடா பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன்லையும் இருக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ இவி ஸ்டேஷனும் இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய டார்கெட் என்னவா இருக்குது, ரோட் மேப் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா 2025 1 லட்சம் சார்ஜிங் ஸ்டேஷனை அமைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டாடா மோட்டார் ஈவியில் பயணியர் பிள்ளைகளாக இருக்கிறதுனால டாடா மோட்டாருடைய கார் எல்லாத்தையும் சார்ஜ் போடுறதுக்காகவது இவங்க சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயத்து இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம்.